தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டு காலமாக தாவேகா அரசியலுக்கு வந்த பிறகு மாநாடு நடத்தி 2வது மாநாடு போட்ட பிறகு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற சாதி ஒழிப்புங்கிற அம்பேத்கர் தூக்குற கவின் ஆணவ படுகொலைக்கு இதுவரைக்கும் ஒரு அறிக்கை கூட போடல. விட்ட மாநாட்டு தீர்மானத்தை கூட மாநாட்டில் வாசிக்காம பிரஸுக்கு தனியாக கொடுத்துட்டு ஓடி போயிட்ட. அப்படின்னு 1000 கேள்விகளை தாவேகா குறித்து நாம் தமிழர் கட்சி எழுப்புது. தாவேகாவால பதில் சொல்ல முடியல. அப்ப என்ன பண்ணணும்? சீமானுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணணும். அவருடைய அரசியல் ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கணும். சீமான் யாரை எதிர்ப்பதா சொல்றாரு, யாரை எதிர்த்து கட்சி சொன்னாரு? திமுகவை, திராவிடத்தை, பெரியார, இந்த கோட்பாட்டை. அப்ப அவர் கூட அங்கேயே அவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. தாவேகாவை எதிர்ப்பதற்கு அவர் திமுக கூட இணைஞ்சிட்டாரு, திமுக கூட பேரம் பேசிட்டாரு, திமுக கூட நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பிராண்ட் இமேஜ் திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு உடையும். இதன் மூலமாக தாவேகாவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியும் சீமானும் கேள்வி கேட்கும் போது நீங்க திமுக ஆளு, திமுக பார்த்துட்டீங்க, திமுக பணம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்வதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி தாவேகா மீது வைக்கிற விமர்சனங்களை கடந்து போகலாம்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் கொடுத்த கேவலமான பிளானை தூக்கிட்டு வந்திருக்கிறது ஜூவி.